இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல இந்த சூப்பர் ஹீரோ படம் நான் போட்டதில்ல. ஆனா இன்னைக்கு ஒரு படம் கொண்டு வந்திருக்கேன். பாக்குறதுக்கு மாசா இருக்கும். இந்த படத்தோட கதையை முன்கூட்டி சொல்லி அதோட சாரசியத்தை நான் குறைக்க விரும்பல. நீங்க இந்த படத்தை பார்க்கும்போதே அடுத்து என்னங்கிற மாதிரி உங்களை அப்படியே இழுத்துட்டு போவோம். அந்த அளவுக்கு விறுவிறுப்பான கதையை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு பிரிக்ஸ். 2018 ரிலீஸ் ஆன படம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலே சோலாங்கிற ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு அவளோட வீட்டுக்குள்ள இருந்து கதவு வழியா அந்த கதவோட ஓட்ட வழியா வெளியே என்ன நடக்குன்னு பாத்துட்டு இருப்பா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஐஸ் வண்டி நின்றுட்டு இருக்கும். இவ பாத்துட்டு இருக்கும் போதே அண்ணாது வானத்தை பார்த்தா காகங்கள் பறக்காம அதே இடத்துல நிலையா நிக்கும். இது என்னடா பாத்துட்டு இருக்கும் போது இந்த பிள்ளையோட அப்பாங்கிற பதறி அடிச்சு ஓடி வந்து இவளை பார்க்க விடாம இழுத்துறான். உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வெளி உலகத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏன் என் பேச்ச கேட்க மாட்டா? வெளியே இருக்கவங்க எல்லாரும் கெட்டவங்க, அவங்க நம்மள கொன்றுவாங்க, உனக்கு சொன்னா புரியாதுன்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளையை திட்டிட்டு கூட்டிட்டு போயிடுறான். பேசிக்க என்னன்னா, இந்த குட்டி பொண்ணு பிறந்ததுல இருந்து வெளி உலகத்தை பார்த்திருக்காது. இந்த குட்டி பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை கேட்டா அது தெரியல. ஒருவேளை வெளியே இருக்கவங்க உண்மையை கெட்டவங்கள கேட்டா அதுவும் தெரியல. ஒருவேளை இந்த பிள்ளையோட அப்பங்கிற ஒரு சைக்கோ வரப்பான கேட்டா அதுவும் தெரியல. என்ன ஏதுங்கிறத இந்த படத்தோட எண்டு வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். இந்த பிள்ளைக்கு பல்ல விலைக்கு வர்றது, குளிப்பாட்டுறது, சாப்பாடு செய்யறது, இது எல்லாத்தையுமே இவ ஒரு ஆளா பாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த பிள்ளையோட அம்மா என்னாச்சுன்னு கேட்டா அவ செத்து போயிட்டா. அந்த அம்மா பிள்ளை பெத்து போட்டு அது போய் சேர்ந்துருச்சோ என்னமோ, அதை பத்தி எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு முன்னாடி இதை தியானம் பண்ணுவாங்க போல. நல்ல கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த புள்ள வேற ஒரு மலையோட பேர் சொன்னதுமே இவ ரொம்ப சாக்காய் திட்ட ஆரம்பிச்சான். உனக்கு எப்படி இந்த மலையோட பேர் தெரியும்? யார் சொன்னா? நீ வெளியே போனியா இல்ல வீட்டுக்குள்ள யார் வந்தாங்களான்னு இவன் கோவத்துல கத்திட்டு இருப்பான். அந்த பிள்ளை இல்லப்பான்னு சொல்லிரும். இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட வாசல் கிட்ட வந்து பார்த்தா நிறைய புக்ஸ் பேப்பர்லாம் கிடக்கும். ஒருவேளை இதை பார்த்து படிச்சுதான் அவ தெரிஞ்சிருப்பான்னு நினைச்சு இவன் மொத்தத்தையும் போட்டு நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருப்பான். மொத்தத்துல அந்த சின்ன பிள்ளை வெளி உலகத்துக்கு போக கூட நினைக்கிறான் போல. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பிள்ளை வேற கோவத்துல படுத்துட்டு இருக்கும். அப்ப அந்த தலைவனை எடுத்து ஒரு பொம்மையை வரைஞ்சு அம்மான்னு எழுதும். ஏன்னா அந்த குட்டி பொண்ணு அவ பிறந்ததுல இருந்து அவளோட அம்மா பாத்திருக்க மாட்டா. அதனால இவ ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ ஒரு லேடி அலற சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு இவ்வளவு ஓடி போய் அந்த பக்கத்து ரூமோட கதவை திறந்து பார்த்தா அங்க ஒரு லேடி வர அவளோட கையால் கட்டி போட்டிருப்பா. அவ்வளவு பயங்கரமா கத்த. இதை பார்த்து பயந்து போய் அப்பா அப்பான்னு ஓடி வந்துரும். அதுக்கப்புறம் அந்த அப்பாங்கற வந்து கதவை திறந்து பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அப்ப அந்த குட்டி பொண்ணை பார்த்து, நீ பார்த்தது எல்லாம் போய், உன்னோட கற்பனை தான், இங்க எதுவுமே கிடையாது. இல்லப்பா அந்த ரூமுக்குள்ள நான் ஒரு பேய பத்தஞ்சுனா அவன் நம்ப மாட்டான். இதெல்லாம் உன்னோட கற்பனை சொல்லி இவளை இழுத்துட்டு போயிடான். உண்மையிலே இவளோட கற்பனை என்னன்னு அது நம்ம போக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுநாள் காலை விடிஞ்சதுமே இந்த ஐஸ்கிரீம் வண்டியோட சத்தம் வர கேட்டுட்டு இருக்குமா. அதை கேட்டு இவளை கீழே வந்து பார்த்தா கீழே அப்பாங்கற காணோம். எங்க போனா என்னாச்சுன்னு தெரியல. அப்ப அதே நேரம் பார்த்து அந்த வீட்டோட கதவு வழியா அந்த சின்ன ஓட்டை இருக்கும்ல, அது வழியா ஏதோ ஒரு புத்தகம் மாதிரி விழும். இவள் அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு இவன் நேரா இவளோட ரூமுக்கு வந்துறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தா ஏதோ கிஃப்ட் மாதிரி இருக்கும், ஏதோ டிராயிங் மாதிரி வரைஞ்சிருக்கும். இது ஒண்ணுன்னா பார்த்து இவ சந்தோஷப்பட்டு இருப்பா. ஏன்னா இவளை மென்ஷன் பண்ணி தான் அந்த டிராயிங்கே இருக்கும். அப்ப இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சன்னோட தரையை விலக்கி பார்த்தா வெளியே அந்த ஐஸ்கிரீம் வண்டி நின்றுட்டு இருக்கும். பக்கத்து வீட்டு பிள்ளை வேற இந்த ஐஸ்கிரீமே வாங்கிட்டு இருக்கும். இவள் இதை பார்த்த ஆசையில எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும்னு இவ திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பா. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வார்த்தை வேற அவளோட காதுல விழுந்துச்சா என்ன தெரியல, இவளுக்காக அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருப்பா. கீழே வேற கதவுல டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும். இவளை அடிச்சு பிடிச்சு ஓடி பார்த்தா வெளியே அந்த புள்ள வர இருக்கும் போல. உடனே அந்த கதவை திறக்கிறதுக்காக இவ ஒவ்வொரு பூட்டா திறந்துட்டு இருப்பா. இவ வெளியே போயிடக்கூடாதுன்னு இவ ஏகப்பட்ட பூட்டு போட்டுப்பான் போல. அந்த பூட்டையெல்லாம் திறந்ததுக்கு அப்புறம் இவள் அந்த கதவை திறந்து வெளியே போய் அந்த ஐஸ்கிரீம் வாங்கலாம் கையை நீட்ட கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த அப்பாங்கற வந்து இந்த பிள்ளைய வர உள்ள இழுத்துறான். அப்படி இழுத்ததுக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைய பார்த்து இவனு திட்ட ஆரம்பிச்சிடான். இந்த ஐஸ்கிரீமை யார் கொடுத்தா, யார் கொடுக்க சொன்னானு இவனு கத்திட்டு இருப்பானா. அப்ப அந்த நேரம் பார்த்து இந்த பிள்ளையோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துறா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல அந்த குட்டி பொண்ணு இருக்கும்ல, அந்த குட்டி பொண்ணை பார்த்து இது உங்களோட பிள்ளையா சாருன்னு கேட்க இவன் ஆமா சொல்லுவான். இந்த பிள்ளையோட பேர் என்ன, இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைய நான் பார்க்கலையே, இவளோட அம்மா எங்கன்னு கேட்டா அதுக்கு இவன் எந்த ஒரு பதில் சொல்ல மாட்டான். டப்புன்னு மூஞ்சி அடிச்சாப்ல கதவு மூடிறான். இந்த குட்டி பொண்ணு வெளியே வந்தனால அந்த பொண்ணை பனிஷ் பண்றதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூம் இருக்குமே, அதான் பேய் இருக்குன்னு சொல்லி ஓடி வந்துச்சு அந்த பிள்ளை. அந்த ரூமோட கதவை திறந்து உள்ள வர பூட்டி வச்சிடறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா இவ பக்கத்துல அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை இருக்குல்ல, அவ வேற படுத்திருப்பா. அப்ப அந்த பிள்ளைய பார்த்து எனக்கு அம்மானை ரொம்ப பிடிக்கும், நீ எனக்கு அம்மாவை இருக்க முடியுமா கேட்டா அவ முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. இல்ல நீ அம்மாவாரு சொல்ல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, இவளு சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. நான் உனக்கு அம்மாவா இருக்குன்னு சொல்லி இவ பக்கத்துல அணைச்சு பிடிக்க அப்ப அந்த அப்பாக்கார கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த குட்டி பொண்ணு தான் இருக்கும். அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை இருக்காது. இது எல்லாம் கற்பனை என்ன தெரியல. அப்ப அந்த அப்பாக்கார மன்னிப்பு கேட்டு இப்ப என்ன உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும், அப்ப நாளைக்கு கடைக்கு போனா கண்டிப்பா வாங்கிட்டு வர சொல்ல இவளு சரின்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில பார்த்தா இந்த அப்பாக்கார வெளியே போயிட்டு வந்திருப்பாமல. உள்ள வந்ததுமே அவ உடம்பு முழுக்க ஒரே ரத்தமா இருக்கும். வயித்துல வேற அடிபட்டு இருக்கும்போல. இவன் அது என்னன்னு பாத்துட்டு இருக்கும் போது இந்த பிள்ளை குடுக்குன்னு ஓடி போய் அப்ப ஐஸ் வாங்கிட்டு வந்திருப்பான்னு சொல்லி அந்த பெட்டி வேற திறந்து ஒன்னு பாத்துட்டு இருக்கும். பார்த்தா அந்த இடத்துல ஐஸ் இல்ல. அப்ப திரும்ப வந்து ஐஸ் எங்கன்னு கேட்டா இவனு கோவத்துல கத்த ஆரம்பிச்சான். இப்ப நான் என்ன நிலைமையில இருக்கேன், என் உடம்புல ரத்தமா வந்துட்டு இருக்கு, அத பத்தி எதுவுமே கேட்காம இப்ப போய் ஐஸ கேட்கிறேன்னு சொல்லி இவன் கோவத்துல வேற கத்திட்டு இருப்பானா. அப்படி கத்திட்டு அந்த இடத்துல மயங்கி விழுந்துறான். அவன் விழுந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போய் ஒரு லாக்கர் இருக்கும்ல, அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு போட்டு ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா நிறைய கட்டு பணம் இருக்கும். அந்த கட்டுல ஒரே ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு இவளு கீழே வந்துறா. அந்த கதவுக்கு மேல ஒரு அலாரம் இருக்கும், ஏதோ பெல்லு மாதிரி இருக்கும். இவ ஒருவேளை கதவை திறந்தா அந்த சத்தம் கேட்டா இவன் அப்பங்கிற முடிச்சிருவான்ல. அதான் அந்த இடத்துல ஒரு ஸ்டூல போட்டு மேல ஏறி அந்த பெல்ல ஆஃப் பண்ணிட்டு இவன் அந்த கதவை திறந்து வெளியே வருவா.
இவன் முத வெளியே வரதுனால அந்த சூரிய வெளிச்சத்தை இவளால பார்க்க முடியல. அந்த படியில தாண்டும் போது இவ மனசுக்குள்ள ஒரு பேர் ஆனந்தம். அங்க இருக்க செடியில தொட்டு பார்த்துட்டு அந்த ஐஸ் வண்டி கிட்ட வந்துறா. அந்த ஐஸ் வண்டியில பார்த்தா ஒரு வயசானவர் வேற ஐஸ் வித்துட்டு இருப்பாரு. அப்ப அவர்கிட்ட போய் அந்த ஒத்த நோட்டை நீட்டி எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க தாத்தான்னு சொல்ல அவர் அந்த பிளேட் அந்த நோட்டை வாங்கி இந்த நோட்டுக்குலாம் ஐஸ்கிரீம் வராதுமா, வேணா ஒன்னு செய்யலாம், பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்க போனா நிறைய ஐஸ்கிரீம் கிடைக்கும், வரியம் கேட்டா இவள் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஐஸ்க்காக அந்த வண்டிக்குள்ள ஏறிரா. இந்த குட்டி பொண்ணு வச்சிருந்த காசுக்கு அவன் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், அவ ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய கொடுக்கலாம். ஆனா அந்த பிளேட்டை ஏதோ பொய்ய சொல்லிதான் இவன் அந்த பார்க் கூட்டு வந்துடுறான். அப்ப அந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் இருக்கும் போல அதுல உட்கார வச்சு ஆட்டிட்டு இருப்பானா, இவளு நல்லா ஆடிட்டு இருப்பா. அப்ப நான் பறக்கணும் சொல்லுமே, அப்ப அந்த பெருசு வேற அந்த ஊஞ்சல் பிடிச்சி வேகமா ஆட்டிட்டு இருக்கும். இவளு வேகமா போறத பார்த்து பயத்துல வேற கத்த ஆரம்பிச்சிடா. இவ கத்துறத பார்த்து அந்த இடத்துல போலீஸ் இருப்பான் போல அவன் வேற கண்ணை தூக்கிட்டு வந்துடுறான். அப்ப அந்த பெருசை பார்த்து யோ பெருசு அது உன்னோட பேத்தியான்னு கேட்டா இவன் ஆமான்னு சொல்லுவான். அப்ப பக்கத்துல அந்த பிள்ளை வேற இல்ல வேற என்னோட தாத்தா எல்லாம் சொல்லுமே. இந்த பெருசு அந்த பிள்ளைய பார்த்து இந்த பாரு நான் சொல்ற மாதிரி சொல்லு, இல்லன்னா அவங்க ரொம்ப கெட்டவங்க, அவங்க உன்னை கொன்றுவாங்க சொல்லுமே. இதுக்கு பயந்து போய் ஆமா இவர் என்னோட தாத்தான்னு சொல்லி ஒரு முறைக்கு பதிலா இவன் 4 முறை சொல்லுவா. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் நினைச்சதுல திடீர்னு கண்ணை இறக்கிட்டு அவன் அந்த இடத்துக்கு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு இவனோட வண்டியில வந்துட்டு இருப்பான். அப்படி வரும்போது பார்த்தா இவனுக்கு முன்னாடி ஒரு போட்டா இருக்கும்ல, அந்த போட்டா பார்த்தது யாருன்னு கேட்டா உனக்கு இது தெரியாதா, இந்த உலகத்துக்கே தெரியுமாமா, உனக்கு எப்படி தெரியாம போச்சு, அது வேற யாரும் இல்ல என்னோட மக தான், என்னோட மக மட்டும் இல்ல அது உன்னோட அம்மான்னு சொல்லுமே. இவளுக்கு தூக்கி போட்டுரும், இது என்னோட அம்மாவா கொடுங்க பாப்போம் சொல்லி இவ கையில வாங்கி பாத்துட்டு இருப்பா. அந்த போட்டா நல்லா பாத்துக்கிட்டே என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, இப்ப அவங்க உசுரோட இல்லன்னு சொன்னா அதெல்லாம் பொய், உன் அப்பா உன்னோட பொய் சொல்லியிருக்கான், உன்னோட அம்மா உயிரோட தான் இருக்கா, அந்த மலைக்கு அந்த பக்கமா இருக்கான்னு சொல்லுமே. இவன் ஆரம்பத்துல ஒரு மலை பத்தி பேசிருப்பான்ல, அதுக்கு தான் அந்த அப்பாக்கிற கோவப்பட்டிருப்பான் போல. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்ற மாதிரி செஞ்சினா உன்னோட அம்மா நீ பாக்கலாம், முதல்ல இந்த மருந்தை கொண்டு போய் உன் அப்பங்கிற ஏதாவது சாப்பிடறதுல கலந்து கொடு, அதுக்கப்புறமா உன் அம்மா கண்டுபிடிப்பலாம்னு சொல்லி அவகையில அந்த மருந்தை கொடுத்து அனுப்பி வைக்க இவள அந்த மருந்தை வாங்கிட்டு நேர வீட்டுக்குள்ள வந்துறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்த்தாதான் அவன் மயக்கத்துல முழிக்கிறான். முழிச்ச கையார ஓடி வந்து பார்த்தா இந்த புள்ளவர் ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கும். சரி நல்லவேளை எங்கேயும் வெளியே போலன்னு இவனு நினைச்சிட்டு இருப்பானா. அப்ப இவன் பக்கத்துல வரமே இந்த புள்ள கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சது, நீ ஒரு பொய் சொல்லி என்கிட்ட நீ பொய் சொல்லிட்டா, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, உன்னை எனக்கு பிடிக்கல, முதல்ல இந்த இடத்த விட்டு போன்னு கத்தமே. சரி எதுக்குடா வாம்பன்னு இவனு வெளியே போயிடுறான். அப்படி போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு இவளோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு இவளோட அம்மாவோட போட்டோ பாத்துட்டு இருப்பாளா. அப்ப திடீர்னு பார்த்தா அலற சத்தம், முதல்ல ஒரு லேடியோட அலற சத்தம் கிடைச்சு அதே சத்தம் கேட்கவும் இவளு ஓடி போய் அந்த ரூமை திறந்து பார்த்தா முதல்ல பார்த்து பயந்து ஓடி போனால அதே லேடி தான் இங்க கைய கால கட்டி போட்டிருக்கும். இவ்வளவு பக்கத்துல வந்து அந்த போட்டோல உள்ள ஆள் மாதிரி பார்த்தா அச்சசல் அவதான் இவளோட அம்மா தாங்க உட்கார்ந்து இருப்பா. அப்ப இதை பார்த்து அம்மாட்ட பேசலான்னு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ பைத்தியக்காரி மாதிரி கத்த ஆரம்பிச்சா. இந்த பிள்ளை பயந்துகிட்டு வெளியே ஓடி வந்துரும். அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவளோட அப்பனை தேடி கீழே வந்து பார்த்தா அவ டிவி பாத்துக்கிட்டு அப்படி தூங்கி இருப்பான். அந்த டிவியோட சத்தம் வெளியே வரக்கூடாதுன்னு இவ காதுல வேற ஹெட்செட் மாட்டிருப்பானா, அதுல என்ன ஓடுது கேட்கலாம்னு சொல்லி இவ எடுத்து காதுல மாட்டிடுறா. அப்ப அந்த டிவில 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசுவாங்கன்னா மனிதர்கள 2 பிரிவு இருக்கான், ஒருத்தவங்க சாதாரண மனுஷங்க, இன்னொருத்தவங்க பிரிக்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க. இந்த பிரிக்ஸ் சொல்றாங்கல்ல அவங்க அபாரமான சக்தி இருக்கும், ஒரு சூப்பர் பவர் இருக்குமா. இந்த சக்திகள் இருக்கனால மனிதனோட சட்டத்திட்டங்களுக்கு அவங்க ஒத்து போக மாட்டாங்க, அதனாலதான் அவங்கள அடக்கணும் ஒடுக்கணும் அழிக்கணும்னு இத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுமே இவள் அறியாமே கோவம் வந்துட்டு இருக்கும். அப்ப மறுபடியும் மேல வந்து அந்த ரூமோட கதவை திறந்து பார்த்தா உள்ள அந்த அம்மா கறி தான் உட்கார்ந்துருப்பா. இவள பக்கத்துல உட்காந்து என்ன தெரியலையாமா நான் தாமா சோலான்னு சொல்லுமே. இவளு புரிஞ்சுக்கிறா. முன்னாடி இருக்க தன்னோட குழந்தை தெரிஞ்சுமே இவளை கட்டி பிடிச்சு அணைச்சு சந்தோஷத்துல அழுக ஆரம்பிச்சிடறா. அப்ப அந்த குட்டி பொண்ணு அந்த அம்மாவை பார்த்து எனக்கு அம்மா வேணும் சொல்லுமே. கண்டிப்பா உனக்கு அம்மா கிடைப்பாங்க, உனக்கு ஏதாவது புது அம்மா வருவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் பாத்துருன்னு சொல்லி அவளோட மடியில படுக்க வச்சு இவ தலை ராவிட்டு இருக்க. அப்ப அதே நேரப்பது டம்முன்னு சத்தம் கேட்கும். இந்த லேடி வர மறைஞ்சு பேரா, இதுவும் கனவா என்னன்னு தெரியல. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மன்ன காலையில அப்பனை பார்த்து நான் நேத்து நைட்டு அம்மாவை பார்த்தேன், அவங்க உசுரோட தான் இருக்காங்க சொன்னா இவன் நம்ப மாட்டான். கோவத்துல வேற கத்த ஆரம்பிச்சான். உன் அம்மா இறந்து ரொம்ப நாளாச்சு, அவ உயிரோட கிடையாது, இது எல்லாம் உன்னோட கற்பனை சொல்லிட்டு இருப்பானா. இல்ல நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு நான் வெளியே போறேன்னு சொல்லி இவ கதவு திறக்கப்ப சடனா இவ வந்து கத்த ஆரம்பிச்சான். இவன் கோவத்துல கத்துனதுக்கு அப்புறம் இவன் நேரம் உள்ள போயிடா. அப்படி உள்ள போன என்ன செய்யறானா, அந்த பெருசு ஏதோ ஒரு பொடி மாதிரி கொடுத்துருக்கும்ல, அதை ஒரு ஜூஸ்ல கலந்து இவங்கிட்ட கொடுக்க வருவா. இவன் அதை வாங்கிடுறான். சரி நம்ம பிள்ளை நமக்கா ஜூஸ் கொடுக்குன்னு சொல்லி இவன் அதை வாங்கி குடிக்க போவானா. அப்ப அந்த பாட்டில பார்த்தா அந்த பொடி வர ஒட்டி இருக்கும். இதை மோந்து பார்த்தா அது விஷம் தெரிஞ்சதுமே இந்த பிள்ளை வர திட்ட ஆரம்பிச்சிடான். அவளை பயந்து ஓட ஆரம்பிச்சிடா. பின்னாடி துரத்திட்டு வருவானா. அவன் நேரம் எங்க போயிடானா, இந்த வீட்டோட வாசல் கட்ட வந்துடா. இவ பின்னாடி வரும்போது அந்த பொடியோட பாக்கெட்டை வர பாத்துறான். இதை பார்த்து உனக்கு யார் கொடுத்தா, உனக்கு எப்படி இது கிடைச்சது சொல்லு கத்திட்டு இருப்பானா. அப்ப இந்த பிள்ளை பயந்து போய் தூங்குன்னு சொல்லுமே. சடன் அவன் அப்படி தூங்கி விழுந்துறான், மயக்கப்பட்டு விழுந்துறான். அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவளோட கண்ணு ஓரத்துல இருந்து ஒரே ரத்தமா வந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த பிரிக்ஸ் இனத்தை சேர்ந்தவங்க அவங்க பவர் யூஸ் பண்ணும்போது அவங்களோட கண்ணுல இருந்து ரத்தமா வரும். அப்ப இதை வச்சு நாமளே புரிஞ்சுக்க வேண்டியதான் இந்த சின்ன பொண்ணு அந்த இனத்தை சேர்ந்தவ தான். அதுக்கப்புறம் பார்த்தா இவ குடுகுடு மேல ஓடி போய் அந்த பணம் இருக்கும் அந்த லாக்கரை ஓபன் பண்ணி ஒரு பெரிய கட்டை எடுத்துக்கிட்டு இவளு வெளியே வந்துடுறா. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவ வீட்டுக்கு முன்னாடியே அந்த ஐஸ் வண்டி வேற அந்த தாத்தா நின்றுட்டு இருப்பாரு. இவன் இந்த பெருசு கிட்ட ஓடி வருமே, அவளோட கண்ணுல வர ரத்தம் வந்துட்டு இருக்கம்ல, இவன் ஒரு துண்டை எடுத்து அந்த ரத்தத்தை வர தொடச்சு விடுறான். அப்படி தொடச்சதுக்கு அப்புறம் என்னோட அம்மாவை பாக்கணும் சொல்லுமே, வா உன்னோட அம்மாவை பாக்கலாம் சொல்லி இவன் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துறான். அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஹோட்டல் மாதிரி இருக்கும். அந்த ஹோட்டலுக்குள்ள 2 போலீஸ் வேற உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல ஒரு லேடி போலீஸ். இவங்க 2 பேரும் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் இவங்களை செக் பண்றதுக்காக அவ கையில ஏதோ லேசர் மாதிரி வச்சிருப்பா. முதல்ல இந்த கிழவனுக்கு அடிச்சு பார்த்தா அங்க எதுவுமே தெரியல. ரெண்டாவது இந்த பொண்ணுக்கு அடிக்கும் போது இவ கண்ணுல ரத்தம் வந்திருக்குமே, அது வேற அழகா தெரிஞ்சது. இவ அந்த இனத்தை சேர்ந்தவனு இவளு தெரிஞ்சுக்கிறா. அப்ப அந்த பெருசு என்ன சொல்லும்னா, அந்த மடாக்குன்னு ஒரு மலை இருக்கும்ல,
போல அந்த மலைக்கு போறதுக்காக தான் இவளை கூட்டு வந்திருக்கும் போல. இந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா இல்ல. கடந்த 7 வருஷமா இவளை நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். இவளை எப்படி நீங்க அந்த மலைக்கு தானே கூட்டு போவிய? கூடவே நானும் வருவேன். அவ இல்லாம நான் இருக்க மாட்டேன், நான் இல்லாம அவ இருக்க மாட்டா. இந்த மாதிரி சொல்லுமா அந்த குட்டி பொண்ணு வேற கொடுக்க வந்து, இல்ல அவர் பொய் சொல்றாரு, எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, என்னோட அப்பா பேரு ஸ்டீவன், அம்மா பேரு நான்சி, இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு இவ சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்ட அந்த லேடிக்கு வேற சந்தேகம் வந்துருது. அப்ப பெருசு உடனே, நீங்க எது தப்பா நினைக்காதீங்க, இவ பயத்துல கொஞ்சம் உளறிட்டு இருக்கா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், நான் பேசிட்டு வரேன்னு சொல்லி பக்கத்துல ஒரு கிச்சன் ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ள கூட்டு வந்துறான். அப்ப அங்க கூட்டிட்டு போய், நீ உன்னோட அம்மா பார்க்க ஆசைப்பட்டா நான் சொல்றதை மட்டும் கேளு, நீ அந்த இனத்தை சேர்ந்தவனு ஏத்துக்கோ, அடம் பிடிக்காம நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப அந்த குட்டி பொண்ணு நான் பிரிக்ஸ் இல்ல பிரிக்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதே இடத்துல இந்த கிச்சன்ல வேலை பாக்குற ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத அந்த பையவரை கேட்டுறான். அதுக்கப்புறம் இவன் பக்கத்துல வர அவன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சான். பயப்படாத உங்ககிட்ட ஒரு பேனா இருக்கல, அந்த பேனா குடிஞ்சலுமே இவனு பயத்தோட கொடுப்பான். அப்படி அந்த பேனா வாங்கின அடுத்த நிமிஷமே அவனோட கண்ட ஒரே குத்துதான். அவன் வழியில கத்த ஆரம்பிச்சான். அவ கத்துன அடுத்த செகண்ட் இவன் ஓடி போய் அந்த பிள்ளைய தொட்டதும் அப்படியே மறைஞ்ச போயிறான். இந்த சத்தத்தை கேட்டு அந்த போலீஸ் எல்லாம் உள்ள வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் காணோம். அப்ப அவங்க 2 பேரும் எங்கடா பார்த்தா அவங்க 2 பேரும் வண்டிக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பெருசு ஒரு பிரிக்ஸ் தான். இதுக்கு என்ன பவர், மறையற சக்தி இருக்கும் போல. அப்ப இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை வர பயத்துல கத்த ஆரம்பிச்சிரும். இந்த பார் பெருசு, என்ன என் வீட்டுல விட்டு என் அப்பாட்ட விட்டு சொல்லி கத்திட்டு இருக்குமா. இவ தொடர்ந்து விடாம கத்தமே அந்த பெருசோட மூளைக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கும் போல. அது வேற வழியில கத்திட்டு கண்டிப்பா உன்னோட அப்பாட்ட விடுறேன்னு சொல்லுமே. அப்ப எதுக்க பார்த்தா இந்த அப்பா கரன வந்துறான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை ஓடி வர அந்த பிள்ளைய பிடிச்சி நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இவ அந்த பெருசு கிட்ட ஓடி போய் பிடிக்க டப்புன்னு மறைஞ்சு போயிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வேற தேடி பார்க்கும், என்னடா 2 பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க, எங்கடா போனா பாத்துட்டு இருக்க. அப்ப மறுபடியும் டப்புன்னு வர்றான். பார்த்தா இவனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கும்ல. அப்ப இவ வந்ததுமே வா வீட்டுக்கு போலான்னு அந்த பிள்ளைய வேற தூக்கிட்டு போவான். அது வேற கோவத்துல கத்தமே பயத்துல வேற இறக்கி விட்டுறான். ஏன்னா இவனுக்குள்ள ஏதோ ஆகிற மாதிரி இருக்கும். அவ குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பால. அப்ப எதுக்கு பார்த்தா ஒரு கார் வேற வரும். ஜஸ்ட் மிஸ்னா இப்ப முட்டி இருப்பா. ஆனா அதுக்குள்ள அந்த அப்பாங்கற அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த காரை மெதுவாக்கி அப்படியே ஸ்லோ மோஷன்ல வந்துட்டு இருக்கும். அந்த கேப்ல அந்த பிள்ளைய காப்பாத்தி இவன் பாட்டுல நடந்து வந்துட்டு இருப்பான். இவனுக்கு என்ன பவர்னா இந்த மொத்த உலகத்தையுமே இவனால ஸ்லோ பண்ண முடியும். அதுதான் இவனோட சக்தி. இந்த பிள்ளை ஆரம்பத்துல இருந்தே ஒரு அம்மாவோட பாசத்துக்கு அது ஏங்கிட்டு இருக்கும். இவனது புரிஞ்சுக்கிறான். சரி வாசப்பட்ட மாதிரியே இவளுக்கு ஒரு அம்மாவை தேடி கொடுக்கலான்னு இவன் எதுக்கு வீட்டுல ஒரு லேடி இருப்பால அந்த வீட்டுக்கு வந்துறான். அப்ப அந்த வீட்டோட கதவு தட்டமே அந்த வீட்டை ஒருத்தர் இருப்பான்ல அவன் வெளியே வந்ததும் என்னன்னு கேட்டா இப்ப நேரம் வந்துருச்சு, இனி நம்ம பேசலாம் சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் இவங்க உள்ள வந்துறாங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த பிள்ளை வேற உட்கார்ந்திருக்கும். அந்த பிள்ளையோட அம்மாவுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவளு பக்கத்துல வந்து அந்த பிள்ளைகிட்ட நல்லபடியா பேசி அவளுக்காக சாப்பாடு எடுத்து கொடுக்க அவன் நல்லா வச்சு மாட்டிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்ன இப்ப நேரம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்னோட மகளை நீங்களே பாத்துக்கணும் சொல்லி இவன் கையில பணம் கொடுக்குமே அவனும் வாங்கிறான். அதை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த லேடியோட பிள்ளை இருக்கும்ல அது வேற வேண்டாம் சொல்லிட்டு இருக்கும். அவ வேண்டாம் சொல்லும். இவளு பக்கத்துல வந்து ஏமா வேணாம் சொன்னா அதுக்கப்புறம் தான் இவன் அந்த பிரீக்ஸ் இனத்தை சேர்ந்தவன் தெரிஞ்சதுமே இந்த லேடி ஆடி போயிரா. ஐயோ இந்த பிள்ளை எங்களுக்கு வேண்டாம், முதல்ல நீங்க வெளியே போங்கன்னு இந்த பிள்ளையோட அப்பாண்ட கத்திட்டு இருப்பா. இதை பார்த்து அந்த பிள்ளை பக்கத்துல வந்து என்ன பிடிக்கும் சொல்லுமே இப்படி திரும்ப சொன்ன அடுத்த நிமிஷமே இவ்வளவு நேரம் இந்த பிள்ளை வேணாம் சொன்னவள எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை வேற கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. அப்படி கட்டி பிடிச்ச கொஞ்ச நேரத்துல திரும்ப அந்த சுயநலுக்கு வரும். அந்த பிள்ளைய பார்க்கும்போது அதோட முகத்துல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து பதறி போய் இவ்வளவு பயத்துல வெளியே போங்க கத்துமே இவங்களை வெளியே வந்துறாங்க. அந்த பக்கம் பார்த்தா இந்த பெருசு ஒரு சேர்ல வர அதோட கைய கால கட்டி போட்டிருப்பான். எல்லாம் அந்த பிள்ளையோட அப்பன் தான். அப்ப இவனை வீட்டுக்குள்ள மொட வந்ததுமே அந்த வீட்டுல ஒரு ரூம் இருக்கும்ல அந்த ரூமுக்குள்ள உள்ள போய் சொல்லிட்டு இவன் அந்த ரூம் அடைக்கிறதுக்காக ஏதோ டூல்ஸ் எடுக்க போயிடறான். அப்படி போனதுக்கு அப்புறம் உள்ள பார்த்தா இந்த பிள்ளை வர அழுதுட்டு இருக்கும். அந்த நேரம் பார்த்து இந்த பிள்ளையோட அம்மா வந்ததுமே இவ அழுகிறத பார்த்து கட்டி பிடிச்சு இவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பா. அப்ப அந்த குட்டி பண்ண அம்மா பார்த்து அம்மா நீங்க இறந்து போயிட்டீங்களாமே. அப்பா சொன்னாங்க இல்லம்மா நான் உசுரோட தான் இருக்கேன், என்ன ஒரு இடத்துல புடிச்சு வச்சிருக்காங்க சொல்லிட்டு இருக்கும் போதான் அப்ப திடீர்னு ஒருத்த கதவை திறந்து ஏதோ பாக்குறதுக்கு மலமாட மாதிரி உள்ள வருவான். வந்ததுமே இவளை புடிச்சு தரத்தனை இழுத்துட்டு போவான். அப்படி இழுக்கும் போது சோலா என்ன காப்பாத்து நம்ம கதறிட்டு இருப்பாளா. அப்ப வெளியே பார்த்தா ஏதோ வேற இடமா இருக்கும். இவளை அடிச்சு பிடிச்சு வெளியே வந்து பார்த்தா அது வேற மறைஞ்சு போயிருச்சு. இவளுக்கு ஒண்ணு புரியல, என்னடா நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கும் போதா இந்த அப்பகிற விருன்னு வந்து அந்த பிள்ளை அந்த திரும்ப அந்த ரூமுக்குள்ள தள்ளி விட்டு இவன் அந்த கதவை மிஷின் வச்சு லாக் பண்ணிட்டு இருப்பானா. அவளை உள்ள இருந்து கத்திட்டு இருப்பா. அப்பா அம்மா உசுரோட தான் இருக்காங்க, அவங்களை காப்பாத்தணும் ப்ளீஸ் அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா, அம்மா உயிரோட தான் இருக்காங்க சொல்லிட்டா இவன் நம்ப மாட்டான். அவங்க அம்மா காரி செத்து போயிட்டா ஏன்ட்ட நடிக்காதுன்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். இப்ப மட்டும் நீ கதவை திறக்கல நானே உனக்கு கொண்டு வைப்பான்னு சொல்லி இவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த ட்ரில் மிஷின் இருக்கும்ல அதை இவன் பக்கமா திருப்பிட்டு இருப்பா. கொஞ்சம் கொஞ்சமா அவனோட நாடி கிட்டே வந்துரும். இவன் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பாப்பான். அவனால முடியாம அவன் நாடி கிட்ட வருவோம். சரி ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளு விடுவா, பொழைச்சு போன்னு விட. அப்ப அந்த கதவை திறந்தா இவ பவர் யூஸ் பண்ணதுனால மயங்கி அப்படியே விட இவ கெட்டி பிடிச்சிடும். ஏன்னா இந்த குட்டி பொண்ணுக்கு எல்லாத்தையும் விட இவளுக்கு தான் பயங்கரமான பவர் இருக்கும். இந்த குட்டி பொண்ணால ஒருத்தவங்களோட மூளையை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டுமா எங்கேயோ தூரத்துல நடக்கிற விஷயத்த கூட இவ கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அதை இவளால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இவளுக்கு அபரிவிதமான சக்தி இருக்கும். இவளோட சக்தி என்னன்னு இவளே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிட்டு இருப்பா. இவ மயக்கத்துல இருக்கும்போது இந்த அப்பாக்காரனுக்கு பெருசுக்கு சண்டை வந்துடும். ஏன்னா அந்த அப்பாங்காரன் பொண்டாட்டி இறந்து போயிட்டான்னு நினைச்சிருப்பா. ஆனா அந்த பெருசு என்னோட மக உயிரோட இருப்பான்னு சொல்லுவா. என்ன விஷயம்னா இங்க நிக்கிற பெருசு அது வேற யாரும் இல்ல இந்த குட்டி பொண்ணோட உண்மையான தாத்தா தான். ஆரம்பத்துல இருந்து இந்த பெருசு சொன்னதெல்லாம் உண்மைதான். இவளோட அம்மா ஏதோ ஒரு மலையில தான் கெட்டி போட்டிருப்பாங்க. அதை பத்தி சொல்லிட்டு இருப்பான். உன்னோட மனைவி இன்னும் சாகல, அவ உயிரோட தான் இருக்கா, அவளை இந்த மனச பையில கெட்டி போட்டிருக்காங்க, அவளை காப்பாத்திருக்கா தான் நானும் துடிச்சிருக்கேன்னு இவன் அழுத்தமா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த அப்பாக்கார நம்புறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு மயக்கத்துல எந்திரிச்சதுமே வெளியே ஏதோ சத்தம் கேக்குன்னு சொல்லி இவன் அந்த ஜன்னல் வழி எட்டி பார்த்தா எதுக்கு வீடு போயிட்டு வந்திருப்பாங்கல்ல அங்க வேற போலீஸ் வந்துருச்சு. அந்த போலீஸ்கார விசாரிச்சுட்டு இருப்பான். இது அந்த குட்டி பொண்ணு பார்த்ததுமே
பார்த்ததுமே அந்த காட்சி அப்படியே இவங்க 2 பேர் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துறா. அங்க என்ன நடக்குதோ என்ன பேசுறாங்களோ இவங்க இங்க இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. இத பார்த்ததுமே இவங்க 2 பேரும் அப்படி மிரண்டு போறாங்க. இப்படி ஒரு சக்தியானு வாயை வேற பிளந்துறாங்க. அப்ப இந்த லேடி இவங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருப்பா. இவ சொல்ல சொல்ல அந்த போலீஸ்காரர் ஏதோ நோட்ல எழுதிட்டு இருப்பான். அப்படி எழுதிட்டு இருக்கும் போது இந்த குட்டி பொண்ணு அதோட பவரை யூஸ் பண்ணி அவனோட மூடிக்குள்ள போய் இவன் கையில ஒரு பேனா வச்சிருப்பான்ல, அந்த பேனா வச்சு அந்த லேடியோட கண்ணுல வதக்கன ஒரு சொருவுதான் அவளு பயங்கரமா வழியில கத்த ஆரம்பிச்சிடா. அப்படி கத்திட்டு இருக்கும் போது இது என்ன ஏதுன்னு தெரியாமல கூட இந்த போலீஸ்காரங்களும் இந்த லேடியை படபடன்னு சுட்டு அவளை சாவடிச்சிடறாங்க. இந்த போலீஸ்காரன் அந்த குட்டி பொண்ணோட கண்ட்ரோல தானே இருப்பான். அப்ப அவனோட கண் எடுத்து அவனோட தலையில சுடப்பாக இதை பார்த்து அந்த அப்பாக்கார ஓடி வந்து அந்த குட்டி பொண்ணை வர தடுத்துறான். ஜஸ்ட் மிஸ்ல அந்த போலீஸ்கார தப்பிச்சிடறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு அதோட பவரை யூஸ் பண்ணுமே இவரோட அம்மாவோட காட்சி தெரியும். அவளோட கைய கால கட்டி போட்டு ஏதோ பண்ண போறாங்க. இதை பார்த்ததுமே அந்த அப்பாக்கார வேற சாக்காயிரான். தன்னோட பொண்டாட்டி உசுரோட இருக்கிறத தெரிஞ்சதுமே இவனு மனசு விட்டு அழுக ஆரம்பிச்சிடான். அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு டாக்டர் பையலும் கூடவே அந்த மலமாடி இருப்பான். அப்ப அந்த டாக்டர் பைய அவன் கையில ஏதோ ஊசி மாதிரி இருக்கும், அதை எடுத்து குத்த போவான். இவ்வளவு பயத்துல கத்திட்டு இருப்பா. ஏன்னா அந்த ஊசி போட்டா இவ செத்து போயிரா, என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கதறிட்டு இருப்பாளா. அப்ப அந்த குட்டி பொண்ணு மறுபடியும் பவரை யூஸ் பண்ணி அந்த டாக்டரோட மூளைக்குள்ள போய் அந்த ஊசிய அவனோட கழுத்துல குத்தி அவன் செத்து போயிரான். பக்கத்துல இந்த மலமாடு வேற என்ன நடக்குன்னு தெரியாம திக்கி திணறிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனோட மூளைக்குள்ள போய் இவனோட கைய காலெல்லாம் கெட்டு அவுத்துட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் பத்தி வீட்டுக்கு வெளியே டம்மு டம்முன்னு ஏதோ சத்தம் கேட்கும். இந்த அப்பாக்காரத ஓடி போய் பார்த்தா வெளியே அந்த போலீஸ் லேடி தான் நின்றுட்டு இருப்பா. அப்ப இவனோட பவரை யூஸ் பண்ணி அவளை வேற ஸ்லோ மோஷன் பண்ணிடுறான். ஏன்னா அந்த குட்டி பொண்ணு அம்மாவை காப்பாத்துறதுக்கு இவளுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதனால என்ன செய்யறான், இப்படி எப்ப நான் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி இவனோட கைகால் முகத்தெல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவ கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு இவனோட முகத்துக்கு ஏதோ ஒரு கிரி மாதிரி கொடுப்பான். அதெல்லாம் தடை விட்டு வந்துடுறான். கீழே வந்தது கதவை திறக்க அவள உள்ள வந்துறா. அப்படி உள்ள வந்து அடுத்த செகண்ட் இவ கையில ஒரு லைட் வச்சிருப்பாள, அதை வச்சு இவனோட முகத்துல அடிச்சு பார்க்க அதெல்லாம் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் இவன் யாரு என்ன ஏதுங்கிறத இந்த லேடி வேற விசாரிச்சுட்டு இருக்க. அப்படியே மேல பார்த்தா அந்த பக்கம் இவளோட அம்மா வேற தப்பிச்சு போனால அந்த மலை மாடு தான் கூட்டு போயிட்டு இருப்பான். ஏதோ பாக்குறதுக்கு குகை மாதிரி நீளமா போயிட்டு இருக்கும். இவனை கூட்டிட்டு போகும்போது முன்னாடி பார்த்தா ஒரு கேட் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒருத்தர் கேமரால பாத்துட்டு இருப்பான். அவனுக்கு போன போட்டு கேட்ட திறக்க சொல்ல அவ ஏதோ கோடு பண்ண மாதிரி கேட்பான். இவன் அதுக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கேட்டு வேற திறந்துரும். இவங்க 2 பேரும் அந்த கேட்டை தாண்டி போகும்போது எதுக்கு வர ஒரு ஜுவல்சர் வேற இவங்களை கடந்து போயிட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு போனா நம்ம அம்மா கண்டுபிடிச்சிரும் சொல்லி இந்த குட்டி பண்ணி என்ன செய்யுதுன்னா அந்த மலைமாடு மூலமாவே அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த கேமரா மேன் பாத்துறான். அதுக்கப்புறம் அவன் வேற அலார தமைக்க விட அது வேற விவின்னு கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த அப்பங்காரன இந்த போலீஸ் வேற விசாரிச்சுட்டு இருப்பால, இவ யார் என்னங்கறத அவ கண்டுபிடிச்சா. ஏன்னா நம்ம குட்டி பொண்ணு வேற போன தடவை இவட்ட இந்த வீட்டோட அட்ரஸ் வேற சொல்லிருக்கோம்ல. அப்ப இதை வச்சு இவ கண்டுபிடிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த கிழவனோட கண்ணுல அடிச்ச பக்கம் அவனோட கண்ணுல அந்த ரத்தம் தெரிஞ்சிருக்காது. இதை மறைக்கிறதுக்காக இவங்களோட முகத்துல ஏதோ தடை இருப்பாங்கல்ல, அது வரைக்கும் இந்த லேடி கண்டுபிடிச்சா. அந்த பெருசு அதோட சத்தியை பயன்படுத்தி இவளுக்கு தெரியாமலே இவளோட துப்பாக்கி எடுத்து இவ தலைக்கு பின்னாடி நின்றுட்டு இருப்பான். ஆனா இதே அவ கண்டுபிடிச்சா. என் பின்னாடி கூட அந்த கிழட்டு போய் கண்ணோட நின்றுட்டு இருக்கான். எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு மேல இருந்து சத்தம் கேட்குமே. அந்த சத்தத்துக்கிட்ட அடுத்த செகண்ட் உசாராயி அந்த பெருசு இருக்க கண்ணை வாங்கி இந்த அப்பனை பார்த்து சுற்றா. அவன் அந்த புல்லட் பக்கத்துல வரமே அவனோட பவரை யூஸ் பண்ணிமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா அந்த புல்லட் வேற அவன் உடம்புக்குள்ள போயிரும். இந்த பெருசை போட்டுலாம் திரும்பி பார்த்தா அந்த பெருசு வேற மறைஞ்சு ஓடி போயிரும். அதனை இவ விறுவிறுன்னு மேல வந்துடுறா. அப்படி மேல வந்து பார்த்தா இவ அம்மாக்காரி வேற தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருப்பால. அந்த காட்சியெல்லாம் பாத்துறா. இதுக்கப்புறம் விட்டு அந்த புள்ள நம்ம எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிரும் சொல்லி இவ கண்ணு எடுத்து டப்புன்னு சுற்றா. ஆனா அந்த சின்ன பிள்ளைய காப்பாத்துறதுக்காக பெருசு வேற முன்னாடி மறைஞ்சு நின்று இருக்கும்ல, அந்த புல்லட்டை இவ உடம்புல வாங்கி அவனோட பேத்தி வேற காப்பாத்திரான். இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு செம்மையா கோவம் வரும். அந்த கோவத்துல என்ன பண்ணும், அந்த லேடி கையில கண்ணு இருக்கும்ல, அந்த கண்ணு அவ பக்கமா திருப்பி அவளோட நாடியில வச்சு அப்படி சுட்டு சாவடிச்சிரும். அப்படி சாவடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெருசு வேற உசுருக்கு போராடிட்டு இருக்கும். தன்னோட மகளை கடைசியா பாக்கணும் சொல்லுமே இவகிட்ட அந்த போட்டா இருக்கும்ல, அந்த போட்டா கொடுத்ததும் அந்த போட்டா பார்த்தபடியே அந்த பெருசு செத்து போயிரும். அது நேரம் கீழே பார்த்தா இவங்க வீட்டை சுத்தி நிறைய போலீஸ் வேற வந்துருச்சு போல. இவன் அந்த ஜன்னல் வழி எட்டி பார்ப்பான். சரி இப்படியே விட்டா உள்ள வந்துருவாங்க பயத்துல. இவனோட பவரை யூஸ் பண்ணி இவன் வெளியே வந்து அங்க நின்று அந்த போலீஸ் எல்லாத்தையுமே இவன் கண்ணை வச்சு டப்பு டப்புன்னு சுட்டு அத்தனை பேர் சொல்லி முடிச்சிடான். அப்ப வானத்துல பார்த்தா ஜெட்டு வேற தூரத்துல வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வந்துடுறான். அது மட்டும் இல்லாம இவன் வேற கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருப்பான். அப்ப மறுபடியும் மேல பார்த்தா இவ கொஞ்சம் அசந்த நேரம் அந்த நேரம் பார்த்து அந்த மலமட வர சுயநிலைக்கு வந்ததுமே இவரோட அம்மாவை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருப்பான். இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு ஐயோ எப்படி விட்டா நம்ம அம்மா போட்டு தள்ளிடுவான்னு திரும்ப அவனோட முழிக்கல போய் அவனை கண்ட்ரோல் பண்ணி பக்கத்துல பாறை இருக்கும்ல, அந்த பாறையில முட்டி அவனை வேற சாவடிச்சிரா. அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாக்கரை அந்த இடத்த விட்டு இன்னொரு பக்கம் வந்துடா. பார்த்தா எதுக்கு வேற இன்னும் 2 பேரும் ஓடி வந்துறாங்க. அவங்க மூளையை கண்ட்ரோல் பண்ணுமே அவங்க 2 பேரும் மாறி மாறி அவங்களே சுட்டு செத்து போறாங்க. இவ்வளவு பவர் யூஸ் பண்றதுனால அந்த பிள்ளையால முடியாம அங்கே மயங்கி கீழே விழுந்துரும். இந்த பக்கம் அந்த அம்மாக்கரையை பார்த்தா அடிச்சு பிடிச்சு இந்த இடத்தோட வாசலுக்கே வந்துடுறா. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கேட் இருக்கும்ல, அது வேற திறக்க முடியாதனால இவளை என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருப்பாளா. அப்ப எதுக்க பார்த்தா அந்த செக்யூரிட்டி பையெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. இத பார்த்து பாய்ந்துகிட்டு சோலா சோலான்னு கத்திட்டு இருப்பா. இவ கத்துறது அந்த குட்டி பொண்ணோட காதுக்கு விழுந்துமே அந்த புள்ள வர எந்திரிச்சிரும். எந்திரிச்சதுமே பயங்கரமா கத்தும். இது கத்துற அந்த சத்தம் அங்க இருக்க எல்லார் காதுல விழுந்து அவங்க எல்லாருமே இந்த குட்டி பொண்ணோட கண்ட்ரோலுக்கு வந்துறாங்க. அப்ப அந்த கேமராமேன் கேட்ட திறந்ததுமே இவ தப்பிச்ச புடிச்சன்னு வெளியே வர அப்ப வெளியே வேற நிறைய போலீஸ் இருப்பாங்க. இவளை பார்த்து டப்பு டப்புன்னு சுட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் இவ எப்படி தப்பிக்க போறான் பார்த்தா இவ வெளியே வந்ததுமே இவளோட சூப்பர் பவர்லாம் வந்துரு போல. இந்த சூப்பர்மேன் ஜம்ப் பண்ணுவானே அதே மாதிரி ஜம்ப் பண்ணுவா. அந்த இடமே சின்ன பண்ணமா செதறி போயிரும். அதோட இவ வானத்துல பறந்து வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜெட்ல இருந்து ஒரு ஏவுகணை அனுப்புமே இவங்க வீட்டை பார்த்து கிட்ட வந்துரும். அதே நேரம் உள்ள பார்த்தா
இந்த குட்டி பொண்ணு அதோட பவர் யூஸ் பண்ணனால திரும்ப அது மயங்கி விழுந்திருக்கும். அந்த ஏவுகணை பக்கத்துல வருமே இந்த அப்பாக்காரன் அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை மெதுவா வர வச்சிட்டு இருப்பான். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்துரும். இவனோட பிள்ளைய வேற தூக்கிட்டு இவனு குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பான். கரெக்டா அது உள்ள வந்து வெடிக்கிறதுக்குள்ள அந்த வீட்டோட ஜன்னல் வழியா இவ ஜம்ப் பண்ணி வெளியே குதிச்சிடான். அப்படி குதிச்ச அடுத்த செகண்ட் இந்த வீட்டோட பாகங்கள் எல்லாம் இவங்க மேல பொத்துன்னு விழுந்துரும். அவ்வளவுதான், எல்லாம் முடிச்சிட்டு பார்த்தா இந்த குட்டி பொண்ணு உசுரோட தான் இருக்கும். ஆனா இந்த குட்டி பொண்ணோட அப்பாங்கிறதான் அவன் உடம்புல இருந்து ரத்தமா வந்து அவன் செத்து போயிடுறான். அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த குட்டி பொண்ணை வேற அந்த போலீஸ்காரெல்லாம் சுத்து போட்டுறாங்க. அவ்வளவுதான், அந்த குட்டி பொண்ணை கொன்றுவாங்க. பார்த்தா கரெக்டா அந்த நேரம் பார்த்து இவனோட அம்மா வானத்துல இருந்து பொத்துன்னு குதிக்குமே இந்த பவர்லயே அத்தனை பேர் செதஞ்சு போயிடுறாங்க, சின்ன பண்ணமா செதறிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தன்னோட அம்மாவை நேர்ல பார்த்த சந்தோஷத்துல இவளை ஓடி போய் கட்டி பிடிக்க அவளை கட்டி பிடிச்ச அழுக தன்னோட புருஷன் இறந்த பார்த்து அழுதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வாழ வேணாம், வேற எங்கேயாவது வாழலான்னு அந்த பிள்ளைய பிடிச்சி வானத்துல பறக்க அதோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டிருங்க, உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி வித்தியாசமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.